ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் இரண்டாம் பகுதி 75வது தலைப்பு. கிருஹஸ்தாசிரமம் என்ற இல்லறம். அக்னி காரியங்கள் தொடர்ச்சி. பாகயஜ்ஞம் 7ம் சின்னவை. பாக என்றால் சின்ன, குழந்தை மாதிரியான என்று ஒரு அர்த்தம். வெந்த உணவுக்கும் பாகம் என்று பெயர். அதனால்தான் சமையற்கலையையே பாகசாஸ்திரம் என்கிறோம். பாக என்று சொல்ல வேண்டும். பாக அல்லது பாக என்பது தப்பு. சமைக்கிற இடம் பாகசாலை. அநேகமாக ஸ்தாலிபாகத்தில் அன்னத்தை ஹோமம் செய்வது போல வெந்த தானியங்களையே பாக்க யஜ்ஞங்களில் ஆகுதி பண்ணும்படி இருக்கிறது. கஞ்சி வடிக்கக்கூடாது. இதற்கு ஷருஹோமம் என்று பெயர். ஆனால் ஔபாசனத்தில் வேக வைக்காத அக்ஷதை, வரட்டு அரிசிதான் ஹோமம். அஷ்டகா என்ற பாகயஜ்ஞத்தில் அடை மாதிரி உள்ள புரோடாசம் ஹோமம் செய்யப்படுகிறது. பாகயஜ்ஞங்கள் 7ல் அஷ்டகா என்பது ஸ்ராத்தத்தை சேர்ந்த பித்ருகர்மா. சுக்லபக்ஷம், கிருஷ்ணபக்ஷம் என்று இருக்கிறதல்லவா? இவற்றில் சுக்லபக்ஷம் வளர்பிறை, தேவர்களுக்கு விசேஷமானது. கிருஷ்ணபக்ஷம் தேய்பிறை, பித்ருக்களுக்கு விசேஷமானது. பித்ரு காரியங்களுக்கு அபரகாரியம் என்றும் பெயர். அதனால் கிருஷ்ணபக்ஷத்தை அபரபக்ஷம் என்பதுண்டு. இந்த அபரபக்ஷத்தில் நட்ட நடுவில் அஷ்டமி வருவதால் அது பித்ருக்களுக்கு அதிவிசேஷமானது. ஹேமந்த ருது முன்பணிக்காலம், சிசிர ருது பின்பணிக்காலம் என்கிற மார்கழி, தை, மாசி, பங்குனி மாதங்களில் இந்த அஷ்டமிகளில் அஷ்டகா ஸ்ராத்தம் செய்யப்பட வேண்டும். இவற்றில் மாசியில் செய்வதே சிறப்பாக அனுஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. அஷ்டகையின் தொடர்ச்சியாக மறுதினம் செய்வது அன்வஷ்டகை. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.